தாவேகா மாநாடு மதுரையில் 21ஆம் தேதி நடைபெறும் என்றும் போலீசார் கேட்டுக்கொண்டதால் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தனது கட்சியின் முதல் மாநாட்டினை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக 2வது மாநில மாநாடு மதுரையில் 25ஆம் தேதி நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதற்கான ஏற்பாடுகளை அந்த கட்சியினர் தீவிரமாக செய்து வந்தனர். அதற்கிடையில் விநாயகர் சதுர்த்தி விழா வருவதால் மாநாட்டு தேதியினை மாற்றுமாறு போலீசார் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அதனை ஏற்றுக்கொண்ட விஜய் அவர்கள் மதுரையில் 21ஆம் தேதி மாநாடு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். இது குறித்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியிருப்பதாவது: மாற்றத்தை நோக்கிய தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு வீறு கொண்டு வெற்றி நடை போட்டு வருவதை அனைவரும் அறிவீர்கள். இந்த பயணத்தின் அடுத்த கட்டமாக கட்சியின் மாநில மாநாடு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தேன். ஆனால் மாநாடு முடிந்த ஒரு நாள் இடைவெளியில் விநாயகர் சதுர்த்தி விழா வருவதால் காவல்துறை அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதோடு அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டியிருக்கிறது. எனவே மாநாட்டிற்கு முழுமையான பாதுகாப்பு வழங்குவதற்கு ஏதுவாக 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஏதேனும் ஒரு தேதியில் மாநாட்டை நடத்தும்படி காவல்துறை கேட்டுக்கொண்டது. அதன் பேரில் கட்சியின் மாநில மாநாடு முன்கூட்டியே நடத்தப்பட உள்ளது. அதன்படி தாவேகா மாநில மாநாடு வருகிற 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் ஏற்கனவே அறிவித்திருந்த அதே மதுரை மாநகரில் அதே பிரம்மாண்டத்தோடும் கூடுதல் உற்சாகத்தோடும் நடைபெற உள்ளது என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதுக்கான பணிகள் ஏற்கனவே சிறப்பான முறையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணிகள் தற்போது மேலும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே கட்சி தோழர்கள் வரும் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற உள்ள கட்சியின் மாநில மாநாட்டிற்கும் மிகவும் பொறுப்புடன் பாதுகாப்புடனும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.